சிவமங்கலம். குமரா, அடிப்படை ஞானம் அறிய கடவது எந்த தனி மனிதனும், மனம் படைத்த மனிதன் அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை கல்வி ஞானக்கல்வி உடலில் இருந்துதான் தொடங்குகிறது குமரா. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திறம்பட ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்த பின் அதுக்கு அடுத்தது தான் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்ற பேருண்மை புலப்படும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான், உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேனே. அப்போ உடல் ஞானத்திலிருந்து தான் சகலமும் தொடங்குது. உடலியல், உள்ளத்தியல், உலகியல், ஒரு பொருளியல் தான் பரம்பொருளியல். அது சார்ந்தது தான் மெய்ஞானம். அப்போ இந்த உடலியல் தன்மையே புரியாதவங்க எதற்கும் முயற்சி செய்துட்டு இருக்காங்க. குமரன், இங்கே பல வகுப்புகள் கடந்த பின்பு ஒரு உச்சபட்ச ஸ்தானத்தை படிக்கிறீர்கள். அது முடிவான பாடமாக இருக்குது. மனோ தத்துவவியல் என்ன வைத்துக்கொள்வோம், அது முடிவான பாடமாக இருக்குது. ஆனால் அது ஒரு பெரிய பயணம். 1ஆம் வகுப்புலேருந்து தொடங்குறது, அங்கே செல்வது. ஆமாம், ஆனால் அது சார்ந்த நூல்கள் இந்த சகத்தில் விற்கப்படுகின்றன. விற்கப்படும் நூல்கள் தகுதியுடையவருக்கு விற்கப்படுவதில்லை. காசு கொடுத்தா போதும், அந்த நூல் விற்கப்படுகிறது. அப்படி தானே? அந்த நூலை வாங்கலாம், சரி, அந்த நூலை படிக்கலாம், சரி, அதனால் உனக்கு தகுதி சான்று அளிக்கப்படுவதில்லை குமரா. அது முதல் பாடத்திலிருந்து தொடங்குகிறது. ஆமாம், அது ஒரு 12 இளங்கலை, முதுகலை, அதற்கு மட்டும் முடிவான நிலை என வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது நூல்கள் இந்த களத்தில் கிடைக்கிறது, நம்மளால் படித்து தேர்ந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிறதுக்காக அந்த தகுதி சான்று அளிக்கப்படுவதில்லை குமாரா. அதுபோல தான் ஞானம். இந்த 1, 2, 3 அப்படின்னு சொல்கிறது தான் அவனுடைய உடல், உள்ளம், உலகியல். அதற்கு அடுத்தது தான் சில நிலைப்பாடுகள் இருக்குது. உடலியல் கடந்தோடனே அங்கே உள்ளத்தியல் வராது, உளவியல் வரும். ஆமாம், அது ஒரு உளவு. அது அப்படி தான் இருக்குது. அப்போ நம்ம இதெல்லாம் கிடக்காமல் ஒரு ஞான பாடத்தை படிக்கிறோம் அப்படின்றது உபயோகம் இல்லை என சொல்லப்படுகிறதுக்குமா. நான் கேடு அகலணும் அப்படின்னா நான் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. இதுதானே நிச்சயம். நான் என்னை அர்ச்சிக்க வந்திருக்கேன். இந்த பேருண்மை எனக்கு தெரியல. ஆமாம், உன்னை தெய்வமாக சொன்னது. உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய், கோபுர வாசல், தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கு, தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். இந்த பால் பல நிலைமாற்றங்களுக்கு அழைத்து செல்லப்படும் பொழுது ஒரு அழியாத நெய் செய்யப்படுகிறது. அதே போல தான் அவனுடைய இந்த சித்தமும் அங்கு ஒரு முடிவில்லாத முறையான பயணத்தில் செலுத்தப்படும் பொழுது அங்கு சித்தத்தேன் ஞானத்தேன் ஊறினது. அதை எடுத்துகிட்டு போகிறது. பால் தேடின நீ தேடின ஞானம், ரெண்டும் வேறில்லை. பால் நிலை மாற்றம் செய்யப்படும் பொழுது அழியாத நீ உனக்குள்ள அழைத்து செல்லப்படும் பொழுது முடிவான ஞானத்தை அடைகிறாய். அப்போ என் உடல்ல இருந்து தொடங்குதுங்கிறத நான் உடல்ல இருந்து தானே தொடங்கணும். இந்த அண்ட பேரண்டம் எவ்வளோ விரிந்து நிறைந்து இருந்தாலும் அணு, அண்டம், பேரண்டம், அண்டரண்டம், அந்தரண்டம், அந்தரண்ட பகிரண்டம், அதையும் தாண்டி சொல்லணும். கரும்பிரதேசம் கிடந்து அதையும் தாண்டி இரு. பெரும் பேரொளி சப்த பிரகாசம் மூலம் அவன் திருமூலன் தொழுதேத்தும் திருமூல சிவ பரம்பொருள். அது இவ்வளோ பெருசு கோடி கோள்களுக்கு மத்தியில் எங்கும் நீக்கமர நிறைந்திருந்து வியாபித்திருந்தாலும் தனக்கு எல்லை இல்லை என்று தில்லை தன்னுள் திருநடனம் புரிபவனாய் இருந்தாலும் எரிசடை அரசின் விரிசடை பரப்பி வான் என கான் என எங்கும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் நிமலன் நமசிவாய தேவன் எனக்குள் ஜீவனாய்
உணர்வாய் உள்ளமாய் அக உடல் இயக்கமாய் இருக்கிறான். சிக்கன பிடித்து நீங்கள் என்று அருள்வதே எனக்குள்ள அகப்பட்டுட்டான். கிள்ளுங்கள், வலிக்கிறது பாருங்கள். அங்கே இருக்கிறான். நான் எங்கே தேடி அவனை அடைய முடியும்? சிவனாய் அமர்ந்திருந்தாரே, இது அந்த நிலைக்கு அழைத்து செல்றதானே. ஆம் செல்வங்களே, மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள். உடல் தான் முதல்ல, உடல் தான் உத்தமமானது. உடல் ஞானம்தான் எல்லை இல்லாத ஞானம். அவனுடைய முதல் ஞானம் உடலில் இருந்து தொடங்குகிறது. இன்றைக்கி அது சார்ந்து நம்ம இந்த சகம் வைக்கப்பட்டிருக்கா அப்படின்னா அது செயற்கையின் பெயரால் முறியடிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்கிறேன். இன்றைக்கி எப்படி சொல்கிறது, நஞ்சில்லா உணவே இல்லை என்றாகிவிட்டது. நுண்ணைகிளி குப்பைகள் காற்றில் குருதிகள் நிலை நின்றிருக்கிறது. அப்போ இதெல்லாம் சரி செய்யாமல் நான் செய்கிற எல்லாத்தையும் உடலுக்கு கேடானது, சுவாசத்திற்கு கேடானது, எல்லாத்தையும் உண்டுக்கிட்டு நான் சுவாசிச்சுக்கிட்டு இந்த இயக்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு அதில் போதாது கனவுகள், அலங்காரம், ஆடம்பரம், படாடோபம் இத்தியாதிகள் மாயை ஏற்படுத்தின மாயைக்கு ஆட்பட்டு நாம் பாட்டுக்கு ஒரு பேயாய் தெரிந்து கொண்டிருக்கிற மனிதன் ஞான நூல்களை படித்து என்ன பலன் பெறப்போகிறான் குமாரா? அதை விரயம் என்பேன் கூறுகிறார் சத்குரு. நாம் செல்வங்களே, மறந்து விடாதீர்கள். உடல்ல இருந்து தான் தொடங்கணும். உன் உடலை 100% நீ ஆள முடியும். உன் பேச்சை 100% அது கேட்கும். ஆமாம், அது நம்ம கருத்தால் சிந்தனையினால் நம்ம எங்கெங்கோ போயிடுறோம். இருக்கிறதில்ல எதிர்கால கனவுகள், கடந்த கால காயங்கள், இந்த கன நேரத்து என்னுடைய இந்த நேரத்து இருப்ப அன்பின்பு ஆனந்த லயத்துக்கு எடுத்துருது. நான் எங்கேயோ போயிட்டேன். தேகம் இருக்குது, அங்கே சித்தம் எங்கேயோ போய்கிட்டுருக்கு. மனம் சஞ்சலத்தில் இருக்குது, குழப்பத்தில் இருக்குது. குறைந்தபட்ச தன் நிறைவின்மை எனும் பெயரால் குழப்பத்தில் சஞ்சலத்திலே இருக்குது. ஆமாமே, நம்ம ஒரு அன்பின்பு ஆனந்த நிலையில் சதா சர்வகாலம் இருக்க வேண்டியவர்கள் அந்த நிலையில் கட்டமைத்து மணல் என விடப்பட்டவர் தானே நாமெல்லாம். சித்த சுத்த சிசுவாய் அல்லவா இருந்தது. இன்று கேடுகட்ட மனமாய், கேடுகட்ட சித்தங்களாய், எதையும் எண்ணம் கொண்டவராய், எதையும் காணும், எதையும் சொல்லும், எதையும் செய்யும் இயல்புடையதாய் போனதே இல்லையே. இந்த வாழ்வு என்பது நெறிக்காடு இல்லையா? ஆம் செல்வங்களே, மறந்து விடாதீர்கள். அப்படின்னா 100% நீ உன்னில் பொருந்துதல். என்னில் இருந்த ஒன்றை நான் அறிந்ததில்லை, என்னில் இருந்த ஒன்றை யாவர் அறியவல்லர். என்னிலே இருந்து யானும் உணர்ந்து கொண்டேன். நீ உன்னை உணரணும்னா உனக்குள்ளே இருக்கணும். நீ உனக்குள்ளே இருக்கணும்னா கருத்தாலேயோ கற்பனைகளினாலோ எதிர்கால திட்டங்களினாலோ நீ விரயமாகிடக்கூடாது. நீ முழுசாக இங்கேயே இருக்கணும். எப்போதும் இங்கேயே இருக்க கற்றவனுக்கு எங்கேயும் ஆலயமா. எப்போதும் இங்கேயே இருக்க கற்றவன் அப்படின்னா எங்கே போனாலும் எந்த நேரத்துலையும் அவன் இங்கேயே இருக்கிறான். அப்படின்னா அவன் எங்கெல்லாம் போகிறானோ அதுதான் ஆலயம். தான் உள்ளம் பெருங்கோயில் உடம்பு ஆலயம்னு சொல்லியாச்சே. அவன் தான் இருப்பின் பெயரால் இருக்கிறான். அவன் குழப்பத்தின் பெயரால் இரு, வேறு என்ன நிலைப்பாட்டின் பெயரால் வேணாலும் இரு, நீ அந்த வீட்டுக்குள்ளே இரு. புரியும் ஒரு நாள், தெளியும் ஒரு நாள். கருத்தை தொலைக்கலைன்னா நீ கருப்பொருளை எய்தியே தீர்வாய். அவ்வளோதான். நம்ம கருத்தை களத்தில் தொலைச்சிட்டோம். கனவுகளை மாயை ஏற்படுத்தின மாயைகளில் வீழ்ச்சி அடைஞ்சிட்டோம். இந்த வக்ர உக்ர விரோத துரோக பொறாமை இப்படி ஆகிட்டோம். எதிர் வீட்டுக்காரன் தான் அவன், எதிர் வீட்டுக்காரன் இல்லை. அண்டை வீட்டுக்காரன் தான் இவன், சண்டை வீட்டுக்காரன் இல்லை. இங்கெல்லாம் எந்த விதத்திலும் எந்த ஜீவனையும் நாம் பகைத்து விடக்கூடாத கட்டாயத்தில் நிலை நின்று இருக்கும் உறவினர்கள் நாம். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. இவங்கெல்லாம் ஒரு சுவாசம் ஒரு காற்று கருவர் எனும் ஊர்த்தாய் வீட்டு பிள்ளைகள். நாமெல்லாம் உணர மறந்த உத்தம மனம் படைத்தவர்கள், பிராண பந்தத்தவர்கள், உயிர் வரையில் தொடர்பில் இருப்பவர்கள், ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டி, ஒருவருக்காக ஒருவர் விரும்பிய துன்பம் தூக்க வேண்டியவர்கள், ஒருவருக்காக ஒருவர் வாழ வேண்டிய கட்டாயத்தில் நிலை நின்று இருப்பவர்கள், உணர மறந்த உத்தம மனம் படைத்தவர்கள். உங்கள் உறவுகளை உயிர் வடிவில் இங்கு காணுங்கள். எறும்பு முதல் யானை வரை எதுவும் உன் உறவு தான். இது எல்லா ஜீவன்களுக்கும் அவங்க மறைமுகமான சிவ மாறுவேடம் பூண்டு வந்திருக்கிறான்ற ஒரே கோட்பாட்டில் அகற்றிட்டு நீ அன்பின்பு ஆனந்தத்தில் இந்த சித்தத்தை சிவனுக்காக்கி காயங்களினால் சகல கர்மமும் செய்தல். அவ்வளோதான். அதற்கு தானே இந்த காயம். இது காயம் தாங்குவதற்காக தான். இதனுடைய சுபாவமே காயம் தாங்கிறது தானே. அதனால் அந்த காயத்தை கண்டு கலங்குவானேன். காயம் மனக்காயம் கண்டு கலங்குவானேன்.
அதன் பெயரால் இயங்கோ. ஆம் செல்வங்களே, இப்படி இருக்கு. உடல்ல இருந்து தொடங்கி அது சார்ந்த புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு உள்ளத்தியல்ங்கிற அந்த உளவியலுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு உலகியல் புரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் உங்களுக்கு அடுத்தது புரியும். பொருள் இயல் புரியும். அதுதான் பரம்பொருளியல், அதுதான் ஞானம். அது சார்ந்த அறிவு தான் ஞானம்னு சொல்லப்படுது. வேற ஒன்றும் கிடையாது. ஞானம் என்ன சொல்லி தருது? நான் தான் நீ தான் நான். அதை உணர்ந்தவன் ஞானி. இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. நான் என்னை பெருசாக சொல்லிக்கிறதோ வர்றதோ அதெல்லாம் இந்த உலகத்தில் ரொம்ப கடினம். என் குருநாதன் சொன்னது, உச்சபட்ச ஞானத்தினால் வாய்ப்பது நல்ல மனிதன் என்னும் பதம் காண்கும் வராங்கிறான். என்னடா சொல்ல வரான்னு பார்த்தா, உச்சபட்ச ஞானங்கிறது நல்ல மனிதன் என்னும் பெயர் தருவது தாங்க. இப்போ நல்ல மனிதனாக தான் உன்னை வாழ சொன்னான். நீ மனிதனாக வாழ்ந்தா போதும். பெருசாக உன்னை மகானாகலாம் எந்த இறைவனும் சொல்லவே இல்லை. சும்மா இந்த பாட்டுக்கு இந்த முதன்மை ஸ்தானத்தில் தன்னை ஒரு பெரிய நிலைப்பாட்டில் காட்டணுங்கிறதுக்காக இந்த மன அரிப்பில் இவங்க பாட்டுக்கெல்லாம் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் இருக்காங்களே தவிர அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறேன். பற்றற்ற ஒன்றை பற்றல் முடிஞ்சிருச்சு. தேகம் 2ஆம் பொருள், கருத்துடை கடவுள் என் உயிர் முதல் பொருள். அதன் பெயரால் நான் காணுவது, சிந்திப்பது, சொல்வது, செய்வது. இதை இந்த உலகம் என்னை ஏற்றாலும் சரி, ஏற்காது போனாலும் சரி, நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதில் ஒரு ஒன்று இருக்குது. நம்ம அறிந்து அடங்கி ஆனந்த முறை வந்திருப்பவர்கள் ஆடி அடங்கி ஓயறதுக்கு வரல. அறிந்து அடங்க வந்திருக்கோம். புரிஞ்சுக்கணும், புரிந்து செயல்படணும். பட்டு உடலை தொலைச்சிட்டு கண்ணை விற்றுட்டு நம்ம அழகு ஓவியத்தை வாங்கி என்ன பிரயோஜனம்? உடல், உள்ளம், உலகியல் இதெல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு ஞானத்தை அடைஞ்சு என்ன ஆகப்போகுது? தகுதி சான்று கிட்ட போவதே இல்லை. படித்து வச்சுக்கலாம், வாங்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் எதுவும் உனக்கு உதவவே உதவாது. கருவி கிரணங்களெல்லாம் நடுநடுங்க செய்யும். கால பாசம் அங்கே உன் மீது வீசப்படும் பொழுது நீ ஆழ்ந்த அளவு அலறுவாய், பற்றின அளவு பதறுவாய், இச்சை கொண்ட அளவு இம்சையுறுவாய். என் செய்வாய்? நிராசை பழகிவா, நிராசை பழகவா, ஆசை அகற்றிவா, ஆசை அகற்றுவா. கல்வி இங்கிருந்து தொடங்குகிறது. தயாரான உள்ளே வரலாம். எல்லாத்தையும் நீங்கள் இந்த போக வாழ்வில் போகலாம். நாங்கள் கசந்த அமிழ்தனை தர வந்திருக்கிறோம். இனிப்புடைய நஞ்சினை தர வரவில்லை. அது எங்கள் நோக்கமும் இல்லை. நீ வராதே. இது ஒரு கடினமான பயணம். உடலில் இருக்க அவனுடைய உயிரையும் உணர்வையும் வெளியே புணர்கின்ற ஒரு மாய வித்தை. ஆமாம், மாயப்பித்தனின் மர்ம கூத்தில் அங்கே மாயப்பித்தனை கை கொள்ள வந்திருக்கிறோம். ஆம் செல்வங்களே, இந்த உலகத்தினோட ஓட்டத்திற்கு நம்ம அடி பண்ணிந்துடக்கூடாதுன்னு சொல்கிறேன். உன் மனம் உன்னை அதிசயமாக அற்புதமாக உன்னை நீ புறத்தை பார்த்துட்ட அப்படின்னா உன்னுடைய உயிரின் அதிசயத்தையும் உயிரின் அற்புதத்தையும் நீ உணராதே போவாய். சத்தியம் சொல்கிறேன். அதிசயத்தை புறத்தை பார்த்துட்டேன்னா உன் அதிசயம் உனக்கு கிடையாது. அற்புதத்தை புறத்தில் ஒருவரிடத்தில் பார்த்து விட்டால் உனக்குள்ள அற்புதம் இல்லை. இருந்த ஒன்று தான், அது கருத்தில் கரைந்தது. நான் என்ன சொல்கிறேன்னா, உன் இருப்பில் உணர். குதூகலத்தில் அமைதியாக ஆனந்தமாக இருந்து பழகு. ஒன்றுமில்லை. நான் இதுவரைக்கும் பெற்ற ஞானம் என்பது என்னுடைய இந்த கன நேரத்து அன்பு இன்ப ஆனந்தத்தை உறுதி செய்வதாய் இருக்க வேண்டும். இந்த களம், இந்த காரியாதிகள் யாராலும் அது பாதிக்கப்படாமல் நான் நின்ற நிலையிலேயே இருத்தல். நான் இந்த பிறவியில் நான் என்னடானா, இந்த கணத்தில் நான் அந்த அன்பின்பு ஆனந்தத்தில் லைத்திருந்தேன். குழப்பமில்லை, சஞ்சலமில்லை, சபலமில்லை, சலனமில்லை, வக்ரமில்லை, உக்ரமில்லை, விரோதமில்லை, துரோகமில்லை, பழி இல்லை, பாவமில்லை, இழிவு இல்லை, அவமில்லை, குற்றமில்லை, தவறு இல்லை, பிழை இல்லை, எதுவும் இல்லை. நான் இருக்கிறேன். நான் அவன்தான் நான். அவனிடத்திலிருந்து பிரிக்கிறது இதெல்லாம் மனதில் மறைந்திருக்கிற பாதி பாகங்களாக இருக்குது. ஒரு நேரம் ஒரே நேரத்தில் இந்த அண்டமண்டலம் எவ்வாறு ஒளியூட்ட முடிவதில்லையோ, ஒரு சரி பகுதி இருளிலேயே மூழ்கி கிடக்கிறதோ, அதே போல் உன்னுடைய உள்ளமும் அப்படித்தான் இருக்கிறது. அந்த சரி பகுதியில் ஆயிரம் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத கேடுகள், விகாரங்கள், நஞ்சுடை விருட்சங்கள் இருக்கின்றன. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. காணும் தீங்குகளை அந்த கணத்தில் அகற்றுங்கள்.
உன் மனதில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன கலைகளை, எண்ண கலைகளை கணம் கணம் அங்கு கலற்றி எறியுங்கள். ஒரு கலையை பார்த்தாலும் விடாதீங்க. தீய எண்ணம், தீய குணம், தீய காணல், சொல், செயல் அகற்றிடுங்க. உங்களோட புனிதத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கு. நீ பரம்பொருள் உனக்குள் ஜீவனனை விட்டிருக்கிறான். அவனை உள்ளே வச்சுட்டு நீ தேடிக்கிட்டு இருக்க. அடித்தரை கரையற்ற கடல் சேர்க்கடல் ஆனந்த சாகரன் உனக்குள்ள ஒரு உயிர் மயமாக இருக்கிறான். மூலப்பொருள் கடல் பொருள் உங்ககிட்ட இருக்கு. நீ வெளியே தேடிக்கிட்டு இருக்க. அவனிடத்தில் தேடுகிறாய், இவனிடத்தில் தேடுகிறாய். ஞானம் போதித்து வருமா? என்ன சொன்னது? மனக்குலத்தை நான் அப்படியே விடும் பொழுது தானே அடங்கும், தானே தெளியும். 10 பேர்த்தை இறக்கி விட்டால் கலங்க தான் செய்யும். யாருடைய கருத்தையும் உங்கள் சிரத்திற்கு எடுத்து செல்லாதீர்கள் என் செல்வங்களே. இறைவன் இருக்கிறான். உனக்குள்ள ஒரு குரு பதிவு இருக்கிறார். அவருக்கு நல்லதை போதிச்சுட்டு நல்லதை பதிவு செஞ்சுட்டே வாங்க. அதன் பெயரால் அவர் உங்களுக்கு ஒரு ஞான உபதேசியாக ஆவார். அவருடைய ஆதாரப்பொருள் உயிராக இருக்கும். அந்த உயிர் சிவமாக இருக்கும். அந்த சிவமே உங்களுக்குள்ளிருந்து நன்று தீதினை போதிக்கும். நீங்கள் மெய் அறிவில் நிலைத்திருங்கள். அவ்வளோதான். எப்பொருள் யார் யார் வாக்கேற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. மெய்ப்பொருளிலிருந்து விலகாதீர்கள். அப்படியே நில்லுங்கள். உடலோடையே முடிஞ்சிருச்சு. அண்டம் பிண்டம் வேறில்லை. பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது. அண்டத்தை அடக்க பிண்டத்தை பிடி. அண்டம் உன் காலுக்கும் கீழ் கிடக்கும் பார். சத்தியம் சொல்கிறேன் குமரா, இந்த புவி உன் காலுக்கும் கீழ் தான் கிடக்கிறது. மறந்து விடாதே. நீ மிகப்பெரியவன். உணர்ந்து விட்டால் அப்புறம் இந்த படைப்பும் படைத்த உயிர்களும் எல்லாம் ஏகமயம் என்று புலப்படும். மேல் கீழ் இல்லாத ஒன்று புலப்படும். இது அநேகங்கள் தென்பட்டிருக்கலாம். ஆனால் ஏகம் கண்டது, ஏகனையே கண்டது. ஆனால் அநேக வடிவங்களில் கண்டது. இது ஒரு ஜாலம். பேதாதி பேதாய். ஏன்னா இது ஒரு மேடை. ஆளுக்கு ஒரே பேராக வைக்க முடியும், ஒரே முகமாக வைக்க முடியும். மேடை நாடகம் நல்லா இருக்காதுல்ல. அதனால் 3000 கோடி முகங்கள். முகமற்றவனுக்கு 3000 கோடி முகங்கள். அவனிடத்தில் இருந்த எல்லா முகப்பிரதிகளும் உங்கள் மண்ணில் மனிதர்களாய் தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவனை தவிர நீங்கள் எவனையும் காணாதீர்கள். அவன் பெயரால் இவர்களை காணுங்கள். சிவர் பெயரால் சீவர்களை காணுங்கள். ஆம் செல்வங்களே. அதனால் உங்களுடைய ஞானம் உடலில் இருந்து தொடங்கட்டும். அது தாண்டாமல் இல்லை. உளவியல் இல்லை, உள்ளத்தியல் இல்லை, உலகியல் இல்லை, உருபுயிர் எல்லாமே பயன்படணும். நீ பயன்படணும், உள்ளம் பயன்படணும், இந்த உலகத்திற்கு பயன்படணும். அதுக்கு அடுத்தது புரியும் உனக்கு. இதெல்லாம் தாண்டாமல் ஞான படத்தை போதிச்சுக்கிட்டு இருக்காங்க, கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது இன்றைக்கி வியாபாரம் ஆயிடுச்சு. ஒரு இரக்கத்திலேருந்து நம்மளை பிரிச்சுட்டாங்க. ஒரு அரக்கத்தை புகுத்திட்டாங்க. நம்ம மனிதம் கற்காமல் ஞானம் கற்க முடியுமா? அன்பை உணராமல் அரணை உணர முடியுமா? ஆனந்தமாக இல்லாமல் நம்ம உயிரை குளிர்விக்க முடியுமா? இல்லை என் செல்வங்களே. மறந்து விடாதீர்கள். நீங்கள் சதானந்தவாதி. சதானந்தத்தின் நிலை நின்றிருக்க வேண்டியவர்கள். சித்த சுத்த சிசுவாக இருக்கையில் நீங்கள் பசித்தால் ஒவ்வாமையினால் வழியினால் அழுவீர்கள். மற்றபடி நீங்கள் சதானந்தத்தில் விளையாட வந்திருக்கின்றீர்கள். அவனும் விளையாட வந்திருக்கிறான். திரு விளையாடற் புராண கூட மேடை நாயகன். நீயும் விளையாட தான் வந்திருக்கேன். அதனால தான் விளையாட்டுத்தனம் இந்த வாழும் காலம் வரைக்கும் இந்த மனிதர்களை விட்டு விலகுவதில்லை. விளையாட தோதான ஆள் இல்லாததுனால விளையாடாமல் இருப்பாங்க. தோதான ஆள் இருந்தால் விளையாடுவாங்க. ஆனால் நாம் குழந்தைகள் தானே. நம்மளுடைய முதல் பதிவு குழந்தைகளாகுங்கள். ஞானம் உங்களுடையதாகட்டும். சிவமங்கலம்.